எக்ஸ்ட்ரா நிறைய இருக்க போகுது. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க போகுது. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தேடி வரப்போகுது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களுடைய துணை அல்லது துணைவியாரோடு ஒரு இணக்கமான சூழல் இருக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்க போகிறது. வேலை அப்படின்ற இடத்துல வந்துட்டு அடுத்து என்ன பண்ணலாம்? என்ன பண்ணி நம்மள ப்ரூவ் பண்ணிடலாம்? அப்படின்ற மாரி ஓடப்போகுது. மத்த எத பத்தியுமே கவலைப்படாம கிரகங்கள் உங்களை இயக்கக்கூடிய காரணிக்குள் இயங்க போகிறீர்கள். என்னதான் வந்து ராசிக்குள் செவ்வாய் உட்கார்ந்திருக்காரு, கேது உட்கார்ந்திருக்காரு. ஒரு மாரி உடல்நிலை போட்டு லைட்டா முட்டி வலிக்குதோ, இடுப்பு வலிக்குதோ, கால் வலிக்குதோ, நிஜமாவே என்ன பிளானட் ஏதோ பண்ணுதோ அப்படின்ற மாரி அமைப்பெல்லாம் ஓடுனாலும், உடம்புனா அப்படிதான் இருக்கும். நம்ம வேலைய நம்ம பார்ப்போமா? அப்படின்ற மாரி உள்ளுக்குள்ள இருந்து ஒரு ஒளி வரும் பார்த்தீங்களா? அதுதான் சிம்மம். எப்பயுமே வந்து நான் ரொம்ப அட்மையர் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு ராசி சிம்ம ராசி. ஏன்னா, அப்படியே எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம். உடம்பு வலி தான் உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே இருக்கு. நீ பண்ணது தப்பு, செய்யாத தப்புக்கு சொல்லிட்டா மட்டும் சிம்ம ராசிக்காரங்கள அப்படியே டென்ஷன் ஆயிடுவாங்க. மத்தபடி எது சொன்னாலும் ஓகே. என்ன காய்ச்சலாகி படுத்திருந்தாலும் என்ன நீங்க எதான் சொல்றேன். யார் என்ன வேணா சொல்லட்டும். சிம்மராசி பெண்களை திருமணம் செய்த ஆண்கள் குடுத்து வைத்தவர்கள். அதுதான் உண்மை. நீங்க என்னதான் அது அதிகாரம் பண்றாங்க, என்னதான் ஆளுமை பண்றாங்க, என்னதான் அப்படிலாம் பண்றாங்கன்னு சொன்னா கூட காய்ச்சல்னு கூட படுக்க மாட்டாங்க. உங்களுக்காக பார்த்து 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 செய்யக்கூடிய ஒரு ஆட்களாக அவர்கள் இருப்பார்கள். என்ன கொஞ்சம் நான் செய்யறேன் அப்படின்றதுல அவங்களுக்கு கொஞ்சம் கர்வமும் இல்ல நான் உங்களை பாத்துக்கிறேன் அப்படின்றது அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்பேக்ஷனும் இருக்கும். அதை அப்படி எடுத்துட்டு போயிடலாமே.